நஜ்த் என்ற பகுதியை சேர்ந்த ஒருவர் தலை பரட்டையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அவருடைய குரல் செவியில் ஒலித்தது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்பது புரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் வந்ததும் இஸ்லாத்தை பற்றி கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்பது இரவிலும் பகலிலும் ஐவேளை தொழுகைகள் என்றார்கள். உடனே அவர், அத்தொழுகையை தவிர வேறு தொழுகை ஏதாவது உண்டா? அதற்கு அவர்கள், நீர் விரும்பி செய்தாலே ஒழிய வேறு இல்லை என்றார்கள். அடுத்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பதுமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே அவர், அதை தவிர வேறு ஏதேனும் என் மீது கடமை உண்டா என்றார். அதற்கு அவர்கள், நீர் விரும்பி செய்தாலே ஒழிய வேறு இல்லை என்றார்கள். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் பற்றியும் சொன்னார்கள். அதற்கு அவர், அதை தவிர வேறு ஏதும் என் மீது கடமையா என்றார். அதற்கு அவர்கள், நீராக விரும்பி செய்தாலே தவிர வேறு தர்மங்கள் கடமை இல்லை என்றார்கள். உடனே அம்மனிதர், அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் இவற்றை விட கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று கூறியவாறு திரும்பி சென்று விட்டார். அப்போது இவர் கூறியதற்கேற்ப நடந்து கொண்டால் வெற்றி அடைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது,